லேசிக் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கருவளி மேலே லேசர் போடுறோம். இதனால என்ன ஆகுது, கருவளியில் இருக்கிற நம்ம கண்ணில் இருக்க பவர் வந்து கரெக்ட் ஆகுது. ஸோ அது கருவளியை கொஞ்சம் ஷேப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இதில் ஃப்ளாப்லெஸ்ன்னு சொல்லுவோம், பிளேட்லெஸ்ன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கூட இப்போ வந்திருக்கு. இந்த பிஆர்கேன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதில் இன்னும் இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்ட் அது கூட வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ ஃப்ளாப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னென்னா ஃபெம்டோ லேசர் அப்படிங்கிறது இன்னொரு லேசர் வந்து கருவளியை லைட்டாக ஒரு சின்ன ஸ்லைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் லேசர் அது அதில் போடுவோம். ஸோ தட் இதில் வந்து முதல்ல இருந்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து நம்ம தோல் எடுக்க போகிறதில்ல. இதில் வந்து உங்களுக்கு தோல் வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய டைமோ இல்லை மருந்துகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அதே ஒரு மிலிட்ரிக்கு போகிறவங்களோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளாப் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹை சான்சஸ் ஆஃப் இன்ஜுரியெல்லாம் இருக்குது, அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ளாப்லெஸ் இந்த தோல் எடுத்து பண்ணுறது போகலாம். இது இல்லாமல் ஃப்ளாப்லெஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேசரும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ப்ரொசீஜர் தான். அதாவது அந்த ஃப்ளாப் இருக்காது. ப்ளஸ் அந்த ஜாப் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிபடுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாப்லெஸ் நம்ம போய்க்கலாம்.